ஒருவேளை கருப்பு அத காத்து என்னையா திடீர் சந்திப்பு. ஆமாப்பா எப்படி பாரு நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து ரெண்டு பேரும் பார்க்கவே முடியல. ஆமா நீ எப்படி இருக்க வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து எதிரில கொண்டு வந்து எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ எங்க வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10,000 கொடு. என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாதுங்கறல. சொல்லுப்பா. 5 வட்டி. 5 பாத்தியா வாய புளக்குற பாத்தியா? உங்ககிட்ட கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12 யோ எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பாரு கருப்பு எனக்கு 10,000 கொடு. உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி நிஜமா தான் சொல்றேன். காத்து கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? யோ உண்மையில நீ நல்லவையா. கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இந்தா இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடா. அப்படி நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. வாங்க ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மத்த பொருள் வாங்கி சட்டுப்பட்டு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வர்ற மாதிரி கிளம்புங்க. நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏன் கருப்பு இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கற? நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கற? பிஞ்சு பூஞ்சியா? ஆமா கருப்பு ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரலா? ஏன் இல்லன்னா காசு போயிரும். ஐயோ பணத்தை நீ எப்பயா தர? அத சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது காசு வாங்க வரலாம் தண்ணி அடிச்சிருக்கானு பாத்துக்க. ஏன் தண்ணி அடிச்சிருக்கும் போது கடன்காரனை பார்த்தேன்னு வச்சுக்க கையில இருக்கிற பாட்டில உடைச்சு சொருக்குன்னு சொருக்கு குடலு பொத்துரும். ஐயோ இரியா நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டம் பண்ணாம போறா. 10,000 பல்கா போயிருமோ? ஊரை கூட்டி இங்க என்ன பண்றாளுங்க? நான் இப்ப சொல்ல போறது குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நம்ம ரூட்ட கிராஸ் பண்றாளுங்க. உடனே ரத்தத்துல போய் நரம்புகளை தூண்டுது. மூளையை உணர்ச்சி இல்லாம பண்ணிடும். சரியா தூக்கம் வராது. கண் பார்வை போயிடும். முதல்ல வயிற்று வலியில ஆரம்பிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். கடைசியில ஆண்மையே இல்லாம போயிடும். ஒரு வீட்ல குடும்ப தலைவன் குடிச்சிட்டு சீரழிஞ்சா நாடு எப்படி உருப்பிடும்? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல விஷத்தை வாங்கி குடிக்காதீங்க. விக்கிறவங்களுக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க. சரியா? என்ற ஊருக்கு வந்து என் விஷத்தை போட்டு என் கொள்கை தப்பா பேசுறியா? ஓ கருத்தை கேட்கறதுக்கு தான் இவங்க உட்காந்து இருக்கான்னு நினைச்சியா? அந்த கவர்ச்சிய பார்க்கத்தான் உட்காந்து இருக்காங்க. வர்றேன் வந்து ஐ எம் நவ் ஹியர். ஏய் இந்த காத்தாரன் யார் நீ நோயிங்? ஒரு மேடை 2 குழா இருந்தா என்ன வேணா பேசுற நீ? எங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எங்க காசு நாங்க குடிப்போம். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கூட காலேஜ்ல படிக்கிறாங்களே பசங்க, அவங்களுக்கு எந்த கெட்ட வழக்கமும் இல்ல. சனிக்கிழமை சாயந்தரம் போய் பார்த்தா தெரியும் எல்லாம் போதை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க தலைவா. உங்க முதுகுல 1000 கிலோ அழுக்கு இருக்கு. முதல்ல அத கரண்டியால சொரண்டிட்டு அப்புறம் எங்களை திருத்த வாங்க. அம்மைக்கு நீ தூக்கிட்டு போற அத பாட்டில குடுறா. ஒரு ரவுண்ட் விட்டு ரவுண்ட் விடலாம். குடிக்காதே தம்பி குடிக்காதே. எந்த பாட்டை போட்டு விட்டாலும் குடிக்காதே தம்பி குடிக்காதே. நீ குடிச்சு விட்டு குடலுக்கு குடிக்காதே. நீ குடிச்சிருந்தா ஊரகம் மதிக்காதே. கழுதைக்கெல்லாம் ஊத்துறதுல இத கேளு. தண்ணிய போட்ட சந்தோஷம் பிறக்கும். தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும். என்னென்ன கவலை
எல்லாமே பறக்கும் எப்போதும் மனசு நல்லா இருக்கும் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லிய அட ஊத்துக்கிட்ட நில்லிய நான் விட்டறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்ட நில்லியே குதிரை மேல ஏறி போய் வாங்க போற நில்லியே குடிமகனே கொஞ்சம் எனக்கு ஏன் நினைச்சு பாரு கேட்டு நினைச்சு பாரு கொஞ்சம் போட்டு கேட்பாரு பாதியான உடம்பு பாரு காஞ்சி போன தலைய பாரு காஞ்சி போன நடைய பாரு குழி விழுந்த கண்ண பாரு குதிங்க போன வயிற்ற பாரு கொண்டாட்டி திட்டுதா கவலை இல்ல பிள்ளைங்க தவிக்குது கவலை இல்ல குடிய கெடுக்குது இந்த குடி தெரிஞ்சே தான் குடிக்குத இந்த குடி வெக்கம் போனது உள்ளுக்குள்ளே ஞானம் போறது உண்மை எல்லாம் சொல்ல தோணுது தைரியமாக சொல்லி மனிதன் தானா இல்லை நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் நேரம் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் யோசிக்கிறேன் கொஞ்சம் மன்னிச்சிரு தலைவா இந்த காத்த வராண்ட கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரீர் வேற சொல்லிருக்கானே உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா இவனை நம்பி உள்ள போகலாமா வேணாம் வேணாம் வெளியே வரட்டும் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம் வர 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 நெளிராய நெளிராய நல்லா நெளிராய என்ன கண்ணை கசக்குறா தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ணை கசக்குறானா இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ணை கசக்குறானா ஒண்ணுமே புரியலையடா எதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம் அப்பதான் நமக்கு சேஃப்டி காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் என் தலையெழுத்து லைட்டா ஆரம்பிப்போம் காத்தவராயா காத்து காத்து வாயா கருப்பு அப்பாடா நம்ம பேரை சொல்லிட்டாயா இன்னும் 3 செக்அப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம் அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா ஆமா அப்புறம் காத்து நான் தமாசா ஒன்று கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்றியா கேளு இது என்ன என்ன விரல் விரல் தாயா நான் உரல் நான் சொன்னேன் எத்தனைன்னு கேட்கிறேன் 3 அம்மாடா இதையும் கேட்டா சொல்றப்பா அடுத்த செக்அப் ஆரம்பிச்சிடும் இன்னொரு கேள்வி காத்து இது என்ன சட்டை சட்டதாயா என்ன கலரு நீலம்யா ஐயோ எல்லாத்துலயும் பாஸ் ஆகிட்டே வரானே இன்னும் ஒண்ணு காத்தறையா இது என்ன இது என்ன பேக்குடா என் பேக்கு இல்லப்பா சும்மா ஒரு இதுவா பாத்தீங்கன்னா சரி நான் வந்த வேலையை பாக்குறேன் ஆமா என் பணத்தை எப்ப தர்ற எப்படி தர்ற எந்த பணம் அதான்பா என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000 அது அசல் தெரியா வட்டியை தெரியா இல்ல 2 சேர்த்து தெரியான்னு கேட்டு போவாங்க என்ன வாயிலே உட்கட்டியா மாட்டிக்கிட்டோமோ அம்மா யோ ஏய் அடிக்கிற வலிக்குதியா ஏற்கனவே சொல்லிருக்கல என்ன சொன்ன தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு தண்ணி போட்டுருக்கியா யோ யார்ட்ட புடுங்குற இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பிச்சிட்டு இருக்க ஏய் மூஞ்சி கழுவி வந்து வாயை கொப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க சாராயமா எப்பா அறியாம வந்துட்டப்பா நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி நான் வந்து வாங்கிக்கிறேன் ஐயோ என்ன காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம் ஐயோ நான் அவள கராரா கேக்கலையாப்பா காத்தவராயா நீதான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க நான் உன்கிட்ட வாங்க நீ குடுக்குறப்ப வேணாப்பா காப்பாத்துக்க
நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சியெல்லாம் கழட்டி கொடுக்குற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிடுறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பயம் வர்றது இல்ல. அப்பா யோ என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் நீங்க? கேட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற தெரியுங்க. ஆமா டேய் பேக்க கீழ போட்டா ஜிப் ஓபன் பண்ணி வெளியேறா படத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? பையில கைய வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட பண்ணா. ஏய் திருடுங்க திருடுங்க ஐயா அப்பா ஐயா காப்பாத்துங்க ஐயா திருடுங்க காப்பாத்துங்க ஐயா திருடுங்க யாரு செக் பண்றா அவனை. ஐயோ என்னடா பாக்கெட் ஓட்டியா வச்சிருக்கானே. ஐயோ அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எடுடா. இருங்கடா இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ச்சரி எத்தனை ராப்பரிய பாத் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவுல கை வச்சிருந்தா அந்த எலும்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை அங்க வச்சுட்டு ஓடியாந்தேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட. நானா காசு இல்ல உனக்கு எல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா. ஏய் உனக்கிட்ட காசு இருக்கு ஓடி வந்தேன். இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா. அம்மா அம்மா ஐயா அம்மா ஐயோ இங்கிட்டு தான் போயிருக்காங்களா?